The mighty presence of glory. கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமையினாலும் இந்த நாட்களிலே எங்களையும் கூட வந்திருக்கிற பிள்ளைகளையும் அமர்ந்திருக்கிற உம்முடைய கூடாரத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த விதத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி அனுப்ப ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்க முடியாது கேட்போம். எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். படுத்துக் கொள்ளுகிறவர்கள். நித்திரை பிரியர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பாரத்தோடு கூட வருகிறது. ஆமென். கர்த்தர் பாரத்தோடு கூட பேசுகிறார். ஆவிக்குரிய உறக்கத்திற்கு ஆமென். ஆவிக்குரிய praise God. Yes, warning against spiritual sleep. ஆவிக்குரிய உறக்கத்திற்கு விரோதமான எச்சரிப்பு. ஆவிக்குரிய உறக்கம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இதுதான். எங்க பாருங்க இந்த ஸ்லீப்பிங். ஆமென். ஆவிக்குரிய உறக்கம். சபையில போனா ஒரு கூட்டம் தூங்குது. சபையிலேயே ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போதே கண் அசருது. சபையில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும் போதே தூங்குறாங்க. ஆமென். நான் சொல்வது அந்த தூக்கம் அல்ல, அது ஒரு ஒன் ஆஃப் த ஈவில். ஆமென். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப், ஆவிக்குரிய உறக்கம், ஆவிக்குரிய விதத்துல அவேர்னஸ் இல்ல, தட்டி எழுப்பக்கூடியவங்க இல்ல. ஆமென். தட்டி எழுப்பக்கூடியவங்க இல்ல, தட்டி எழுப்புகிறவர்களே தூங்குவதை பார்த்துதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவனுடைய காவற்காரர்னா யாருமா? The servant of God, ஊழியர்கள். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர். அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். நாய்கள் வேதத்தில் எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. ஆனா நாய்கள், நீங்க எதுக்காக நாயை வளர்க்குறாங்க? நாயை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? காவல் காக்கிறதுக்கு தான். அது காவல் காக்குமோ அதெல்லாம் தெரியாது. அது குலைக்கும், அதுக்கு சத்தம் போடும், எச்சரிக்கும். ஆமென். அலர்ட்னஸ். எஜமானுக்கு அது தன்னுடைய எச்சரிப்பை சொல்லும். ஆமென். ஜாக்கிரதையாக இரு, யாரோ வருகிறார்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, உன் பங்குக்கு நீ உன்னை காத்துக்கொள், அப்படி எச்சரிக்கும். எஸ், அதைத்தான் அவர் சொல்றார். தீர்க்கதரிசி சொல்றாரு. எஸ்யா எழுதும்போது ஆமென். நாய்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். ஆமென். அவருடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். Amen. This is not a spiritual, it's a natural. Amen. Natural means 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2:14, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமா வாசிப்பீங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்வான். ஏன் தூக்கம் வருது? ஏன் அவங்களுக்கு தூங்குறாங்க? ஏன் அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது? ஏன் அவங்களால கொலைக்க முடியல? ஏன் அவங்களால கத்த முடியல? ஏன் அவங்களால எச்சரிக்க முடியல? ஆமென். There's no spiritual. ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. ஆவி உற்சாகம் உள்ளது, உன்னை சும்மா விடாது. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் உனக்குள்ள போட்டு கட்ட வச்சிருந்தாருன்னா அது உன்னை சும்மா இருக்க விடாது, உன்னை தூங்க விடாது, உன்னை எச்சரிக்காம இருக்க விடாது. காவற்காரனுக்கு எப்படி எச்சரிச்சுட்டே இருப்பான், இந்த டைமுக்கு இது வருது, அலர்ட் அலர்ட் அலர்ட். ஆமென். எச்சரிப்பு சத்தத்தை காவல்காரன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமென். அந்த அபிஷேகம் உனக்குள்ள ப்ராப்பரா இருக்கும்னா அது என்ன செய்ய விடாது, உன்னை தூங்க விடாது. அப்ப ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். But the natural man receives not the things of the Spirit of God. தேவ
இருந்து அவனுக்கு என்ன வந்தாலும் அதை அவனால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் இஸ் த நேச்சுரல். நேச்சுரல் மீன்ஸ் கிரீக்ல ஷிகோஸ் அப்படிங்கிற பதம் வருகிறது. இன்னொரு பதம் அதுக்கு டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா சென்சுவல். சென்சுவல் மீன்ஸ் சிற்றின்பம். சிற்றின்பம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யூதா 19ஆம் வசனம் எனக்காக வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யூதா 19ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், லௌகீக சம்பந்தப்பட்டதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும், ஜென்ம சுவாபம், நேச்சுரல், ஜென்ம சுவாபம், ஜென்ம சுவாபம். ஆவி இல்லாத சபை, ஆவி இல்லாத வார்த்தை, ஆவி இல்லாத காவற்காரர்கள், ஜென்ம சுவாபம், ஜென்ம சுவாபம், இன்னும் ஜென்ம சுவாபம், நேச்சுரல், இன்னும் நேச்சுரல் மேன், நேச்சுரல் மேன், ஷிகோஸ், அமேன், நேச்சுரல். இவர்களுக்கு வர்றதெல்லாம் எங்க எப்படிதான் வரும்? இப்படிப்பட்ட இவர்களுக்கு வர்ற ஞானம் எல்லாம் எப்படிப்பட்ட ஞானமா தான் வரும்? லௌகீகத்துக்கு அடுத்ததும் ஜென்ம சுவாபமானதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கும். பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கும். ஆமென். யூதா 19ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா புஸ்தகம். பிரிந்து போகிறவர்களும், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், ஜென்ம சுவாபத்தாரும், ஜென்ம சுவாபத்தாரும், ஆவி இல்லாத இவங்க சபையில இருக்கிறவங்க பிரிந்து போயிட்டே இருப்பாங்க. ஆமென். பிரித்தெடுக்கப்பட்ட நாவு ஒரு சபையில இருந்தா உனக்குள்ள எதை பிரிக்கணுமோ அதைத்தான் பிரிக்கும். இதான் உண்மை. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு ஆவி இருக்காது. இந்த வசனத்தை அந்த 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 ஜென்ம சுவாப ஜென்மத்துல பேசுற அந்த அந்த நேச்சுரல் வேர்ட் அது ஆவியை பிறப்பிக்காது. ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்க. எஸ், கர்த்தரே சொல்லுவார் இவங்களை விட்டு பிரிஞ்சு போகும். ஆமென். டோன்ட் பி நேச்சுரல். பாருங்க, வேதத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல வேதம் சொல்லுகிறது. ஆமென். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, எலியா ஒரு 1ஆம் வசனத்தை, சாரி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல தான் முதல் வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்ன எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு பாகால வழிபடுற ஒரு ராஜாவும் ஒரு அவனுடைய மனைவியும் அவனை விருத்த ஒரு எச்சரிப்பு நிமித்தம், ஒரு காரியத்தின் நிமித்தம் அவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு? ஜஸ்ட் நேச்சுரலுக்கு வந்துட்டான். அமேன். எஸ், ரெஃபரன்ஸ் டு நேச்சுரல். அமேன். ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு. அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு நீங்க அந்த தூதனா இருக்கணும். உங்க மூலமா கர்த்தர் உங்க சபைக்கு வார்த்தை கொடுக்கணும். ஆமென். உங்க மூலமா தூது கர்த்தருடைய சபைக்கு வரணும். உங்க மூலமா கர்த்தர் பேசணும். நீங்க பேசுற ஒரு டங்ஸ்ல, நீங்க பேசுற அந்நிய பாஷையில, நீங்க பேசுற தீர்க்க தரிசனத்துல உங்க சபை விழிக்கணும். ஆமென். ஒரு தூதன் தட்டி எழுப்பி என்ன செய்கிறான்? போஜனம் பண்ணு. ஆமென். Eat the scroll. Hallelujah. எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார்ல, இந்த தோல் சுருளை புசி. ஆமென். இந்த வார்த்தைகளை பேசு, இந்த வார்த்தைகளை பேசு. கர்த்தர் உங்களை ரஷ் பண்ணுவார். இனி அதான் நடக்க போகுது வருகிற நாட்கள்ல. Hallelujah. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரைஸ் காட். நான் வேகமாக வருகிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 17ல இருந்து வாசிங்க 21 வரைக்கும் வேகமா வாசிங்க. எசேக்கியேல் 3. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி. காவற்காரர் வாயிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பட்டயத்தை வைக்கும் போது அது ஒரு எச்சரிப்பின் பட்டயமாக வர வேண்டும். ஆமென். சும்மா பயமுறுத்துறதா இருக்க கூடாது, எச்சரிக்கிறதா இருக்கணும். அதுல ஜீவன் இருக்கணும், அதுல வல்லமை இருக்கணும். அதை கேட்கிற ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா.
அசையணும், அசைக்கப்படணும். அந்த கேட்கிற ஜனங்களுக்கு அது உணர்த்து வைக்கப்படணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. சாகவே சாவாய். இல்ல, 17ஆம் வசனம். 17ஆம் மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தே. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு. நீதான் அவங்களுக்கு காவலாளி. உன்னை நம்பிதான் கர்த்தர், நீ உன்னதான் காவலா வச்சிருக்கிறார். ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் தான் காவல். அந்த காவலாளருடைய வாயில தான் கர்த்தர் அந்த அந்த ஒவ்வொரு ஜாமத்தை குறித்த காரியத்தையும் அவன் வாயில தான் கர்த்தர் போடுவார். ஆமென். அவன் தான் அறிவிக்கிறவன், அவன் தான் சொல்லுகிறவன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு, என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. O son of man, I have made the watchman. Made means உன்னை உருவாக்கும் போது கர்த்தர் is the given. மேடுக்கு டிரான்ஸ்லேஷன்ல என்ன வருதுன்னா given. given given என்ன அர்த்தம்? ரேமா. given already spoken. given கொடுத்தாச்சு. என்கிட்ட முறையிடாத, மீண்டும் மீண்டும் என்கிட்ட வந்து வார்த்தை நிக்காத. பேசப்பட்ட வார்த்தை spoken, given, I given to you. உனக்கு வார்த்தை கொடுத்துட்டேன். சபைக்கு நீ இந்த வாரம் நீ பேசுற வார்த்தை சபை அசைக்கணும். இந்த வார்த்தையில நீ பேசுற வார்த்தை சபையை அசைக்கணும். ஒருத்தராவது மனம் திரும்பணும், ஒரு ஆளாவது மனம் திரும்பணும், ஒரு ஆளாவது சபை முடிஞ்சு கையை பிடிச்சு சொல்லணும், கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் குறிப்பிட்ட காரியத்தில் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் பாஸ்டர், குறிப்பிட்ட காரியத்தில் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். நான் தாழ்மையா சொல்லுகிறேன், சில சின்ன சபைகளிலெல்லாம் இது நடக்கிறது, சிறு சபைகளிலெல்லாம் இந்த மாற்றங்கள் நடக்கிறது. கண்ணீரோடு பாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. சபை முடிஞ்ச உடனே அவர் கண்டுகொள்ளுகிறார். சில ஞானத்தை பெற்றவர்கள், ஞானம் பெற்ற போதகர்கள் எல்லாரும் இருக்கும் போது அவங்களோட வாயை கிண்ட மாட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்க தலையில கரை வச்சு ஜெபிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. அதனால வைத்து கத்திர எல்லாம் சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு அவங்க பாஸ்டரை பார்த்து விலாவரியா சொல்லுவாங்க. ஆமென். இதுல மனுஷனுடைய ஞானம் விளங்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், glory. கேளுங்க. அப்போ பைபிள் சொல்லுகிறது, yes, the son of man I have made a watchman. உன்னை உருவாக்கும் போது உன் வாயிலே வார்த்தைகளை வைத்துதான் கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். ஆமென். எப்படி ஏசாயாவுக்கு கர்த்தர் அனுப்பினாரோ, எரேமியாவுக்கு கர்த்தர் எப்படி அனுப்பினாரோ, நான் பேசறியாத சிறு பிள்ளை, நான் எப்படி பேசுவேன்? கர்த்தர் சொன்னார் பாருங்க, பார் பிடுங்கவும் நட்டவும் கட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன்னா என்னது? ஆல்ரெடி நான் அதை ஏற்படுத்திட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர். ஆமென். உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறேன், பேசு. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை காவலனாக வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல்ல நீ காவலனாக இருக்கிறாய், நீ பேசு. உனக்கு நான் கொடுக்கிற வார்த்தை ஆல்ரெடி given word. ஆமென், spoken word, it's a rhema word. ஆமென். The God's prophets and ministers were his gifts. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. எப்படி ஒரு சபைக்கு ஒரு விசுவாசிக்கு இதே மாதிரிதான் ஊழியக்காரனுக்கு எப்படி மேடு வார்த்தை உருவாக்கி அவன் வாயில வைக்கிறாரோ, அதே போலதான் உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், அந்நிய பாஷைகள் நீங்க பேசும்போது அதிலே வார்த்தைகளும் உங்களுக்கு வைத்து அனுப்புகிறார். அதனாலதான் உங்களை சொல்றது, நல்ல டங்ஸ்ல பேசுங்க, ஆவியானவர் தந்தருள வரத்தின்படி பேசுங்க. அதுக்குள்ள வார்த்தை பொதிந்திருக்கும், அதுக்குள்ள ப்ராஃபஸி பொதிந்திருக்கும், அதுக்குள்ள உங்களுக்குரிய ஹிடன் ட்ரெஷர் பொதிந்திருக்கும். எஸ், அதுக்குள்ள உங்களுக்கு வார்த்தை இருக்கும். மரியாளுக்கு இருந்தது பாருங்க, மரியாளுக்கு இருந்தது. ஆமென். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். The word came to Mary's womb. ஆமென். மரியாளுடைய கர்ப்பத்தில் அந்த வார்த்தை மோதினது. உடனே மரியாள் ஷாக். ஆமென். How it's be Lord, எப்படி இது ஆகும்? I have no any man. Yes, Mary said reality speaking, reality சொல்றா. Since I am virgin, amen, hallelujah. Since I am virgin, my Lord, since I am virgin, amen, since I am virgin. அந்த வார்த்தை உருவாகும் போது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் மரியாளுக்குள்ள உண்டாக்கிச்சு. மரியாள் வார்த்தையிலே உண்டாக்கிச்சு. ஒரு ஊழியக்காரன் வாயிலே வார்த்தைகளை கர்த்தர் வைக்கும் போது அந்த சபைக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாத பேக்கிங் உண்டாக்கி கொடுத்து விடுவார். ஆமென்.
ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் அகப்படவில்லை. ஆமென். லார்ட் நத்திங் சே. எஸ், ஒன்றுமே சொல்லவில்லை. பிகாஸ் அந்த வார்த்தை அந்த கெனசரேத் அந்த கலிலியா கடலை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். வெறுமையாய் திரும்பாதபடிக்கு that prophecy. ஆமென். ஹalleluya. ஓ பீட்டருடைய நாவை சுற்றி சுற்றி அந்த வார்த்தை வந்தது. ஓ தேவனுடைய மனுஷனே, ஆமென். ஹalleluya. ஆமென். ஆழத்துல வலைய போடு, ஆழத்துல வலைய போடு. ஆமென். அதுதான் பீட்டருடைய இருதயத்தை உடைத்தது, ஆவியை உடைத்தது, ஆவியை உடைச்சது. அப்படியே போய் செஞ்சான். ஆமென். ஆழத்துல வலைய போட்டான். ஸ்போக்கன் வேர்ட், ரேமா வேர்ட், ரேமா வேர்ட். கர்த்தர்ட்ட கேளு, இந்த ஆண்டு எனக்கு அந்த ரேமா வேர்டு வேணும், அந்த gift of Holy Spirit எனக்கு வேணும். எபேசியர் 4:11 அதனுடைய 12 வேகமாய் வாசிப்பீங்களா? எபேசியர் 4:11 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 4:11. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக for the perfecting of the saints. பாத்தீங்களா, இந்த வார்த்தை என்ன செஞ்சிருந்தான்? perfecting of the saints, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை அந்த வார்த்தை என்ன செய்கிறது? அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே அவங்களை சீர்பொருந்த பண்ணும். அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே, சபைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவங்களை அதை சீர்பொருந்த பண்ணும். பெர்ஃபெக்டிங் ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா ஃபார் த எஸ் பெர்ஃபெக்டிங் ஆஃப் த செயின்ட்ஸ். ஆமென். இந்த வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சவுலாக இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9:15 அங்க ஜனங்கள் சொல்வார்கள், இவனை தெரிஞ்சிருக்கீங்களே ஆண்டவரே, இவனை எப்படி தெரிஞ்சிருக்கீங்க? இவன் சபையை பாழாக்கினவனாச்சே, இவன் அப்படியாச்சே இப்படியாச்சே. இன்னைக்கு உங்களைய இந்த பூமியில பிசாசுகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெர்ஃபெக்டிங் சயின்ஸா கர்த்தர் மாத்தி வச்சிருப்பார்னா ஒருத்தரும் உனக்கு விரோதமா வாயை திறக்க மாட்டான். உன்னை கண்டு பயப்படுவான். உன்னை கண்டு எல்லாருமே எட்டதான் நிற்பான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பவே நீ தெரிஞ்சுக்கலாம், கர்த்தர் என்னை பெர்ஃபெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார், என்னை பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொல் தவறாதவனாக இருப்பானால் அவன் பூரண புருஷன். யாக்கோப் நிருபம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவனாக இருப்பானால் அவன் பூரண புருஷன், பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் மேன். பைபிள் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர் அவன் புறஜாதிகளுக்கும். ஓகே ஐயா, நான் அது முதல்ல சொல்லிட்டேன், 13 முதல்ல சொல்லிட்டேன், இது 15 சொல்றேன். ஓகே. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். For he is a chosen vessel unto me. Chosen. தெரிந்தெடுத்து நான் அவனோடு கூட பேசுகிறேன். அவன் தெரிந்தெடுத்து பேசுகிறான். அவன் தெரிந்தெடுத்து பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் காட். அப்போ மேய்ப்பனானவர்கள் வரப்போகும் ஆபத்துக்கு தங்கள் மந்தையை தப்புவித்துக் கொள்ளும்படி அவர்களை பராமரிக்கிறவர்களாக இருக்கணும். வருகிற ஆபத்துகள் நிறைய வருது, சபைக்கு விரோதமாக தான் வருது. சபைக்கு விரோதமாக தான் நிறைய காரியங்களை பிசாசு செய்து சபையை உடைக்கணும் தான் பார்க்குது. எந்த சபை இருக்கக்கூடாது அதுக்கு. ஸோ அதுக்கு மேய்ப்பரானவர்கள், காவற்காரர்கள், அவர்கள் தான் அதற்கு உத்தரவாதிகளாக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வேகமாக நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் 3 விதமான தூதுகளை தன்னுடைய அதாவது தன்னுடைய ஃபேர்வெல் மீட்டிங் சொல்லுவாங்க. ஃபேர்வெல் மீட்டிங் என்னதுமா? பிரிவு உபச்சார அந்த அந்த கடைசியில் அவங்கள விட்டு பிரிகிறான். அப்போ ஒரு 3 விதமான சத்தியத்தை பேசுகிறான். அது வேகமா படிப்பீங்களா? நம்பர் 1 என்ன தெரியுமா? கடந்து போன நாட்களில் உள்ளதை பேசுகிறான். அப்போஸ்தலர் 20 18 21 வரைக்கும் படிங்க. அப்போஸ்தலர் 20 18 21 வரைக்கும். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்க சபையில உங்களுக்கு உங்க பாஸ்டன்ஸ குறிச்சு
உங்க கடந்த காலத்தை குறித்து என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். ஒரு மெய்யான காவல்காரனுக்கு கடந்த காலத்துல சாட்சி இருக்கணும். அதை மீண்டும் படிங்க. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது 21 வரைக்கும் படிங்க சீக்கிரம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? மறைத்து வைக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரயோஜனமானவைகளில் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை பேசினேன், பிரயோஜனமானவைகளை ஊழியம் செஞ்சேன், பிரயோஜனமானவைகளை ஆராதனை நடத்தினேன், பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆமென். ஏனோ தானோன்னு நான் பேசல, ஏனோ தானோன்னு நான் செய்யல. பெர்ஃபெக்ட் வேர்ட். ஆமென். எஸ். பிரயோஜனமானவைகளிலே ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஆமென். 21 வரைக்கும் போதும். 21. ஓகே. அடுத்தது இரண்டாவதாக பாருங்க, இது பாஸ்ட் டென்ஸ் குறிச்சன சாட்சி. பாஸ்ட் டென்ஸ், நாட் பாஸ்டர்ஸ், பாஸ்ட் டென்ஸ். கடந்த நாட்கள், பாஸ்ட் பிரசன்ட், அதாவது பாஸ்ட் டேஸ். பிரசன்ட் டேஸ் குறித்து ஒரு சாட்சியை சொல்கிறான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 இருந்து 27 வரைக்கும். இப்பொழுதோ நான் ஆவியிலே கட்டுண்டவனாய். இப்பொழுது நீ எப்படி இருக்கணுமா? பிரயோஜனமானவைகளே உங்களுக்கு நான் மறைச்சு வைக்காம நீ பேசுறீங்கன்னா பிரசன்ட் டேஸ்ல எப்படி இருப்பா? நீ ஆவியில கட்டப்பட்டிருப்பாய். வேற எதுலையும் கட்டப்பட மாட்டாய். மனுஷாவில கட்டப்பட மாட்டாய், பணாவில கட்டப்பட மாட்டாய், உலக ஆவியில கட்டப்பட மாட்டாய். ஆமென். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களிலே நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தர்களிலே சொல்லுங்க. ஆமென். பட்டணங்கள் தோறும் கட்டு, பட்டணங்கள் தோறும் காவல், பட்டணங்கள் தோறும் ஏவல், பட்டணங்கள் தோறும் சூனியம், பட்டணங்கள் தோறும் கட்டுகள். ஆமென். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அவைகளில் ஒன்றையும் குறித்து வசிங்க. மைக். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். This is the ஒரு காவல்காரனுடைய பிரசன்டன்ஸ் விட்னஸ். ஆமென். அல்லேலூயா. பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம், பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஃபியூச்சர்ல பாருங்க, ஸ்போக் அபௌட் த ஃபியூச்சர். 20ஆம் அதிகாரம் 28 இருந்து 35 வசனங்கள் வரை. உங்களை குறித்தோம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை
போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 35 வரைக்கும். இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மூலமா பெறப்பட்ட வார்த்தைகளை உங்களையும் அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதான் ஒரு உண்மையான சபை. கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தா அப்படியே அது வார்த்தை தன்னுடைய காரியத்தை செய்யும். ஒரு ஊழியக்காரன் மனம் திறந்து அப்படியே அந்த சபையை, அந்த விசுவாசிய, அந்த குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்க வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க வார்த்தை வல்லமையும் ஜீவனும். உங்க வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலும் கருக்கானது. இருதயத்தின் யோசனைகள், இந்த பிள்ளைகளுடைய யோசனை ஒருவேளை மாறுபாடா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் ஆண்டவரே. ஆத்துமாவையும் ஊனையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிச்சிரும் அப்பா. அவங்களுக்குள்ள எதையும் சேர விடாது ஆண்டவரே. அதுக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. எஸ், தட்ஸ் தி ரியல் சர்வன்ட் ஆஃப் காட். ரியல் சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். வேற எதுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென். அப்போ நம்பர் 1, ஆவிக்குரிய உறக்கத்திற்கு விரோதமான எச்சரிப்பு. அதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வார்னிங் அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப். ஃபர்ஸ்ட் enemy is the natural man. Remove the natural man. Put the spirit one. Amen. நீங்க பாருங்க, ஜோனா பாருங்க, ஆக்சுவலா ஒரு ஸ்பிரிட் மேன். ஜோனானா என்ன தெரியுமா? ஜோனானா என்ன நேம்? ஜோனானா பேர் என்ன? ஜோனாக்கு என்ன அர்த்தம்? ஜோனானா டவ். டவுனா என்னது? புறா. புறா எதுக்கு அடையாளம்? பீஸ். ஜோனா பீஸ் ஆஃப் காட். பீஸ். ஜோனானாலே சமாதானம். கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை சமாதானமாக, சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிற சுவிசேஷனுடைய பாதம். அப்ப ஜோனா சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவ ஊழியர். இட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் மேன். ஜோனா ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வெண்ட். ஆனால் அவன் ஒரு நேச்சுரலாக மாறி போனான். எப்படி மாறினான் தெரியுமா? நீங்க எஸ்ஏ 56 படிச்சீங்கல்ல? ஆமென். என்ன படிச்சீங்க? அவனுடைய காவற்காரர் எல்லோரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புவார்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். இது சாலிட வேதத்துல யாருக்கு பொருந்தும்னா இந்த ஜோனா. யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் பாருங்க, அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி. சொல்லுமா, அந்த கப்பற்காரர்னா we are sailing. எல்லாருமே sailors தான் இந்த பூமியில. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு ஆவிக்குரியவங்க அப்படி இப்படின்னு சொல்றோம். முகமதியரை பாருங்க, அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? 5 முறை. 5 முறை தொழுகிறாங்க. 5 முறை தொழுகிறாங்க. எத்தனை முறை நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? நியாய தீர்ப்புல இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ப்ராப்பர் ஜெபம் இருக்கா? அதிகாலை 5 மணிக்கே எக்கால சத்தம் மாதிரி ஒரு சத்தத்தை ஊதிடுறான். பார்த்துருக்கீங்களா? தெருக்கள்ல, வீதிகள்ல சத்தம் கேட்குது. எத்தனை இடத்துல கேட்குது? எங்க கேட்குது? காவற்கார சத்தம் எங்க கேட்குது? அவன் ஏதோ ஒன்று சொல்றாங்க. அவங்க ஓகே, அது நமக்குள்ள போல. அவங்க விசுவாசம், அவங்களோட ஃபெய்த், அவங்களோட இது சொல்றாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்க பாருங்க, அங்க பாருங்க, அந்த கப்பல்ல இருந்தவங்க மற்றவங்க என்ன செய்றாங்க? தன் தேவனை நோக்கி என்ன செய்றாங்க? முறையிடுறாங்க. பிரச்சனை வருது, கப்பலுக்கு ஒரு ஆபத்து வருது, கப்பல் திடீர்னு குலுங்குது, திடீர்னு பிரச்சனை வருது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆமென். அயர்ந்த நித்திரை,
ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப், ஆவிக்குரிய தூக்கம். நீங்க தூங்க கூடாதுன்னு சொல்லல, நீங்க தூங்க கூடாது, ஆவிக்குரிய தூக்கம் இருக்க. நீங்க எங்க அனுப்புறாரு கர்த்தர் உங்களை? எங்க அனுப்புறாரு? யோனா எங்க அனுப்புனார் கர்த்தர்? நினிவேக்கு அனுப்புனார். இவன் எங்க போறான்? இவன் எங்க போறான்? தர்ஷீசுக்கு போற கப்பல்ல உட்கார்ந்துருக்கான். இங்க சபை இருக்கு, இங்க சபை ஊழியத்தை பாருங்கயானா யாரையும் சொல்லலாமா? தயவு செய்து சொல்றேன். எனக்கு சில பேர் சொன்னாங்க, உங்க பாஸ்டர் எங்க? எங்க பாஸ்டர் மலேசியாவுக்கு 1 மாசம் போயிருக்காரு. எதுக்கு போனாரு? அங்க பிரசங்கம் பண்ண போயிருக்காரு. அப்போ உங்க சபை, அவர் உதவி போதகர் இருக்கிறார். இன்னொரு நாள் கேட்டேன், உங்க பாஸ்டர் எங்க? எங்க பாஸ்டர் சிங்கப்பூர் போயிருக்கார். எதுக்கு போயிருக்கார்? சிங்கப்பூர்ல பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். யோனா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எங்க போய் உன்னைய சபையை கொடுத்து சபையில பிரசங்கம் பண்ணுனா, நீ இங்க இருந்து எங்க போற? மலேசியாவுக்கு ஊழியம், அந்தமானுக்கு ஊழியம், ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம். ஆமென். யாரையும் சொல்லவில்லை, யாரையும் சொல்லவில்லை. ஆவியானவர் உன்னை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னு வை, எத்தியோப்பியாவுக்கு கொண்டு போக மாட்டார். பிலிப்பை கொண்டு போனா எங்க கொண்டு போயிருக்கணும்? எத்தியோப்பியா கொண்டு போயிருக்கணும். என்ன செஞ்சாரு? ஞானமா, ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி. என்ன செஞ்சாரு? எத்தியோப்பியாவுக்கு போற சேரியட்ல யார் போறா? கந்தாகே மந்திரி போறாரு, எத்தியோப்பியா தேசத்துக்கு போறாரு. எத்தியோப்பியா எழுப்புதல் வரணும், எத்தியோப்பியா அண்டர் ஃபயர் வரணும். பார்த்தாரு கர்த்தர். ஓ பிலிப், அந்த ரதத்துடனே போய் சேர்ந்துக்கோ. பிலிப் நினைச்சிருப்பான், எத்தியோப்பியாவுக்கு எனக்கு விசா கிடைச்சிருச்சு, எத்தியோப்பியாவுக்கு போறான் போல, என்னை கூட்டு போறாரு போல, நான் போறாண்டவரே. பிலிப் நினைச்சிருக்க மாட்டான், சொல்றேன். அங்க போன உடனே பார்த்தா அவர் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. கேட்கிறா, வாசிக்கிற அர்த்தம் தெரியுமா? தேவன் உன்னை அனுப்பினார்னா ஒரு முகாந்திரம் இல்லாம அனுப்ப மாட்டார், அது தெரிஞ்சுக்க. வாசிக்கிற அர்த்தம் தெரியுமா? ஜனங்க கேட்கிறாங்க, நாங்க எதுக்கு அழுகுறோம் தெரியுமா? எதுக்கு கதறோம் தெரியுமா? ஓ ஜோனா, நாங்க எதுக்கு முறைப்பாடு போட்டு கூப்பாடு போட்டு கத்திட்டு இருக்கிறோம் தெரியுமா? கேப்டன் வந்து கேட்கிறான், எதுக்கு கதறோம் தெரியுமா? எல்லாரும் எங்க எங்க கடவுள்கிட்ட வேண்டமே, நீ என்ன பண்ற? நீ யாரு? யார்? Hallelujah. Jonah lost his spiritual energy. நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். சும்மா தூங்குறதுக்கும் கையை முடக்கிட்டு தூங்குறதுக்கும் பார்த்துருக்கீங்களா? முடக்கிட்டு தூங்குனா எப்படி தூங்குவாங்க? கொரட்டை பயங்கரமா வரும். கையை நல்லா முடக்கிட்டு தூங்குவான். ஃப்ரீ ஸ்லீப்பிங்கிறது எதையுமே டச் பண்ணாம தூங்கணும். நல்லா முடக்கிக்கிட்டு படுத்துக்கிறது. உன் தரித்திரம் எப்படி வருமா? வழிப்போக்கனை போல வரும். உன் தரித்திரம் வழிப்போக்கனை போல வரும். ஆமென். ஜோனா lost his power in prayer. ஜோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. அவன் சொல்றான், நீ ஜெபம் பண்ணுப்பா. ஒரு ஊழியக்காரனுக்கு யார் சொல்றா ஜெபம் பண்ணுன்னு? யார் சொல்றா? யார் சொல்றா? தேவன் அறியாத ஒருத்தர், தேவன் அறியாத ஒருத்தர், தேவன் அறியாத ஒருத்தர். இதை நம்ம கேஷுவலா பார்க்கலாம், கேஷுவலா பார்க்கலாம். எங்கேயாவது போய் மண்டையை சொரிஞ்சிட்டு நின்று அவங்க சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் பெரியவருங்க, கோடீஸ்வரருங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. சுத்தியல் அடிச்ச மாதிரி இருக்கும் மண்டையில. இதேதான், இதே பேட்டர்ன் தான். உங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க. ஆமே. எங்க தாம்பரத்தில் ஒரு நான் கூட சோத்திரம், சகோதரி யாரோ சாட்சி சொன்னாங்க, ஜிப்மர் ஸ்டாப் தான் சொன்னாங்க. ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு அம்மா வந்து ஒரு சீட்டு கட்டை தூக்கிட்டு கொண்டு கொடுத்து, சீட்டு கட்டுன்னு என்னது, அந்த சர்ச்சு ஃபண்டுக்காக ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் சீட்டை கிழிச்சு கொடுத்தாங்களாம். இது எங்களுக்கு தயவு செய்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க. இது இந்த பாஸ்டர்ஸ் மாஸ் பண்ணுற அநியாயம். இந்த மாதிரி விசுவாசி கையில் சீட்டையும் நம்ம கிளி ஜோசியக்காரன் சீட்டு கொடுத்த மாதிரி சீட்டை கொடுத்து அனுப்புறது எதுக்கு? இது உங்களுக்கு இப்படியே ஆர்டர் உங்களே வச்சிருக்காரு. Your Jesus is beggar or your Jesus is rich man? Your Jesus is rich.
எங்க தாம்பரத்துல ஒரு சபை போதுக்கார் இப்படிதான். அந்த மனுஷன் அன்னையில இருந்து அவர் சபைக்கே போறதில்லை. பொண்டாட்டிய சபைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சொந்து போய் அவரே போறதில்லை. நான் சொன்னேன், உங்க வீட்டுக்காருக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஆமென். பாஸ்டர், நான் கடையா போய் சீட்டு புக்கை எடுத்துட்டு போய் போனதை பார்த்துட்டாரு பாஸ்டர். பார்த்துட்டு, உனக்கு எதுக்கு கடையா போற? கடையா நீ ஏறினதை நான் தாம்பரத்துல பார்த்தனே. எங்க பாஸ்டர் சபை கட்ட போறாரு, 1.5 கோடிக்கு லேண்ட் வாங்க போறாரு, அதுக்காக எங்ககிட்டலாம் சீட்டு கட்ட தூக்கி கொடுத்துட்டாரு, நாங்க போறோம். அப்படியா ஆண்டவர் செய்வாரு? இதெல்லாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்த ஆளுக்கு காயத்தை உண்டு பண்ணி இந்த ஆள் சபைக்கு போல, இன்னைக்கு வரைக்கும் போல. ஆமே, அப்படி எங்கேயுமே இல்லைம்மா, அப்படி எங்கேயுமே இல்லை. ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது, கர்த்தருடையது. நீ சும்மா இரு, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா சும்மா தான் இருக்கணும். நீங்க சும்மா இருப்பீங்கன்னா சும்மா தான் இருக்கணும். நான் எதையாவது செய்யறேனே, நான் எதையாவது பண்றேனே, கையும் காலும் குறுகுறுல வருது. போய் எல்லா தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணு, போ போ. எல்லா தலையிலையும் கரம் வச்சு ஜெபி, போ. ஆண்டவர் அப்படி அமுச்சு விட்டுருவார், போன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ he lost his power in prayer. ஜெபிச்சா ஆண்டவர் சொல்லுவார், பேசாம ஊழியம் உன் ஊழியம் இல்லை, என் ஊழியம். ஆமென். என் வார்த்தைகளை உன் வாயில வச்சிருக்கிறேன், அந்த வார்த்தையிலேயே ஜீவன் இருக்கு. பேதுருடைய வாயில என்ன வந்துருச்சு? பேதுருக்கு சொன்ன வார்த்தையில என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஆழத்துல வலைய போடுன்னு சொல்லும் போது அங்க என்ன வந்துருச்சு? சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? அங்க வலை கிளியத்தக்க பிளஸிங் வந்தாச்சு, வந்தாச்சு, ஆசீர்வாதம் வந்தாச்சு. போ, எடுத்துக்க. நின்ன இடத்துல கர்த்தர் செஞ்சாரா செய்யலையாமா? ஆமென். கலிலியா கடல் எப்படித்தமா இருக்கும்? கரையிலேயே ஆழம்தான் இருக்கும், கரையிலே மீன் பிடிக்கலாம். நீங்க ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொன்ன உடனே நீங்க அவர் இங்க இருந்து நடுக்கடல் வரைக்கும் போயிருப்பாருன்னு நினைக்காதீங்க. இயேசு ஏற்கனவே கரையிலிருந்து சற்று அப்புறம் தள்ளி தான் நிறுத்தியிருந்தார். அது ஒரு ஆழமான இடம் தான். அவர் பிரசங்கம் பண்ண இடத்துல தான் அது உருவாயிருக்கு. நீங்க பிரசங்கம் பண்ற உங்க சபையில தான் ஆசீர்வாதம் உருவாகும், உங்க வார்த்தையில தான் ஆசீர்வாதம் உருவாகும். கண்ணுல வைத்துக்கல. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, ஜோனா லாஸ்ட் ஹிஸ் டெஸ்டிமனி. ஜெபம் போயிடும், பவர் போயிடும், சாட்சி போயிடும். நீ நேச்சுரல் மேனா இருந்தா, நேச்சுரல் சர்வெண்ட் ஆஃப் காடா இருந்தா. மேன், யோனா 1ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வரை. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? எங்கே இருந்து வருகிறாய்? தேசம் எது? என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், பாத்தீங்களா, அவங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரனே மறைச்சிட்டார். அவன் தொழில் செய்யற ஆள் போல, நம்மள மாதிரி பிசினஸ் மேன் போல பிசினஸ் ட்ரிப்ல வந்திருக்கான். இந்த ஷிப்ல என்ன எதுல வந்திருக்கான்? ஊழியக்காரன் என்ன ட்ரிப்ல போயிருக்கான்? பிசினஸ் ட்ரிப். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் பிசினஸ் ட்ரிப்ல போகாத, பிசினஸ் ட்ரிப்ல போகாத. சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உனக்குன்னு கர்த்தர் தனியா தருவார், தனியா தருவார். சேரியட்டோட ஃபாஸ்டா ஓடுற வேன் உனக்குள்ளே இருக்கு. அந்த ரதத்துல போய் பிலிப்பு சேர்றான்னா அப்ப பிலிப்புக்குள்ள என்ன பவர் இருக்கு சொல்லுங்க? அவனை தூக்கி கொண்டு போகிற வல்லமை இருக்கிறது, தூக்கி கொண்டு போய் நிறுத்துகிற வல்லமை இருக்கிறது. டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்பிரிச்சுவல். ஓகே, ரைட். 10ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. யோனா 1
அதற்கு அவன், ஆ. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், பாத்தீங்களா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஓடி விலகி ஓடி போகிறவன். எப்படிப்பட்ட டெஸ்டிமனி, எப்படிப்பட்ட சாட்சி, எப்படிப்பட்ட சாட்சியை யோனா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். பிகாஸ் ஆஃப் நேச்சுரல். ஆவிக்குரிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தும் அதை பேசாதபடிக்கு, ஆமே, நீங்க நேச்சுரலா நீங்க செயிலிங் பண்ணா, நேச்சுரலா நீங்க டிராவல் பண்ணா, நேச்சுரல் தான் வெளிப்படும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இரண்டாவதாக ஒரு காரியம், நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நேச்சுரல். நேச்சுரலுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வருது, ரிலேட்டட் பை பிளட். மாம்சத்தோடு யோசனை பண்றது தான், இரத்த சம்பந்தமானது தான், இரத்த சம்பந்தமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது, இரத்த சம்பந்தமாகவே, இரத்த சம்பந்தம், பிளட், பிளட் கனெக்ஷன். ஸ்பிரிட்ல வரமாட்டாங்க. நீ மாம்சத்துக்கு என்னைக்கு மறிச்சாச்சு, யூ ஆர் ஸ்பிரிட். ஸோ டோன்ட் பி நேச்சுரல். அப்ப ரெண்டாவதாக ஆவிக்குரிய தூக்கம் வர்றதுக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னா, ஆமென், உணர்வற்ற தன்மை. அதாவது ஸ்பிரிச்சுவல், அதாவது டெட்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். இதுக்கு இன்னொரு பதமும் வருகிறது, இன்சென்சிபிலிட்டி. இன்சென்சிபிலிட்டி, உணர்வற்ற தன்மை. டெட்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். ஆமென், டெட்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. என்ன நடந்தாலும் தெரியாது. சில சபைகள்ல என்ன நடந்தாலும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அடி உழுதுன்னா உடனே தெரிஞ்சிடணும். கர்த்தர் எலியாவின் முதுகில் தட்டுறார். யாரை வச்சு தட்டுறாரு? தூதனை வச்சு தட்டுறாரு. எழுந்துரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? சூரச்செடிக்கையில படுத்து கிடக்கிறவனை எழுந்துரு. ஆமே, தடலினால சுடப்பட்டு அடைய கொடுக்கிறார். அவனுக்கு அது மேல விருப்பம் இருக்கா பாக்குறார். தடலினால சுடப்பட்டு அடைனா என்னது? ஸ்பிரிச்சுவல் வேர்ட், ஸ்பிரிச்சுவல் ஃபில்டு வேர்ட், ஃபில்டு வேர்ட். சில சமயத்தில் நம்முடைய ஆத்மா யார் நிமித்தமா சோர்ந்து போயிருக்கலாம். சில சமயத்தில் ஊழியத்தில் யார் நிமித்தமாக உடஞ்சு போயிருக்கலாம். எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களே, எல்லாரும் இப்படி செஞ்சுட்டாங்களே, உடஞ்சு போயிருக்கலாம். ஆமே, கர்த்தர் உனக்கு வார்த்தைகளை தருவார். கர்த்தர் ஒரு தூதனை உன்னை சபைக்குள்ள அனுப்புவார், அனுப்பி தட்டி எழுப்புவார். நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, சூரச்செடிக்கல படுத்திருக்கிற எலியாவே, போஜனம் பண்ணு, தணலில் சுடப்பட்டு அடைய போஜனம் பண்ணு. அவன் ஒரே பர்வதம் மட்டும் 10 நாட்கள் நடந்தான். ஆமே, ஒரே பர்வதம் மட்டும், அந்த ஒரு அடைய சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வார்த்தை உன்னை என்ன செய்யும்? 10 மாசத்துக்கு நடத்தும், 10 வருஷத்துக்கு கூட நடத்தும், 10 வருஷத்துக்கு கூட நடத்துங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா, அந்த சார்ஜிங் உனக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உண்மை, உண்மை. அப்போ 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 28:27, இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும், கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு, பாத்தீங்களா, நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு. இந்த ஜன இன்சென்சிபிலிட்டில ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ ஒரு விசுவாசியோ இருப்பீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருப்பீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்துக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தோம். முதல்ல நேச்சுரல், நேச்சுரல் மேன், ஜஸ்ட் மேன். டோன்ட் பி ஜஸ்ட் மேன். ஆமென். உலகத்தான மாதிரி இருக்காதே, சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காதே, அதெல்லாம் கடந்துதான் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலா வச்சிருக்கிறார். Be spirit. Amen. Full spirit, speak spirit, hear spirit, talk spirit, smell spirit, breathe spirit.
இஸ் ஸ்பிரிட். அவிலே இருமா, உன்னை கர்த்தர் அருமையா நடத்துவார். இந்த பூமியை விட்டு போற வரையிலும் ஒன்னு அருமையா நடத்துவார், சூப்பரா நடத்துவார், குறைவே இல்லாம நடத்துவார், குறைவே இல்லாம நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ படுற பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் உனக்கு புரியும்படியாக பேசுவார். அது உன் உள்ளத்துக்கு அவ்வளவு இன்பமா இருக்கும், அவ்வளவு ஆறுதலா இருக்கும், அவ்வளவு ஆறுதலா இருக்கும். தாவீது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு எல்லாம் சவதரிச்சான், எல்லாத்தையும் வாங்கி வச்சான். தெளிவா கர்த்தர் கூப்பிட்டாருங்க ஒரு நாள், வா தாவீது வா, இதெல்லாம் என்ன ஆண்டவரே, உங்களுக்கு ஆலயம் கட்டணும். ஓ, நீ இதை கட்ட மாட்ட, உன் கர்ப்ப பிறப்பாகிய என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி, நான் தான் கட்டுவேன் சொன்னானா? 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 உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும். கரங்களை வைத்துங்களா, கரங்களை வைத்துங்களா. ஆமே, ஆமே, ஆமே. குவைட் ஸ்பிரிட். கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமேன். உங்களையும் அப்படித்தான் பயிற்றுவித்து நடத்துவார். பயிற்றுவித்து பக்குவித்து நடத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தேவை. ஆமென். ஜோனா பாருங்க, இதே மாதிரி தான் ஆனான். உன்னை இங்க போனா அவன் அங்க போனான். கடைசி வரைக்கும் இந்த முரட்டாட்ட புத்தி ஜோனாக்கு போல. அழிவை நான் பார்க்கணும், நினிவே அழிவை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். அவனும் போய் சூரிய செடிக்கிலே போய் உட்காந்துக்கிட்டான். பிரைஸ் காட். அது உன்னை அப்படி கொண்டு போயிடும். சோ பி ஸ்பிரிட். சரியா? படிங்க. இவர்கள் கண்களினால் காணாமலும், இவர்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும். பேசுறத இன்சென்சிபிலிட்டியில நீ எடுத்துக்கொள்வாயானால், உணர்வற்றவனாக இருந்து அதை கேட்பாயானால், இல்ல மாம்சத்து ஆவில மறித்தவனாக இருப்பாயானால், ஆவிக்குரிய காரியத்தையே உன் காதுல வர விடாதபடிக்கு செவிகளிலே போய் ஏறிச்சுன்னு இருக்கு. ஏறது கூட இறக்கி விட்டுட்டு போயிடுவான். எனக்கெல்லாம் ஏறிடாதப்பா, எனக்குள்ளெல்லாம் ஏறிடாத. நான் பாட்டுக்கு ஸ்மூத் சேலிங்ல போயிட்டு இருக்கிறேன். ஆமா, விலகி போகிறவர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் இவர்களை ஆரோக்கியம். இருதயத்தினால் உணர்ந்து ஏன் இன்னும் எத்தனை வாட்டி ஸ்பிரிச்சுவலை பத்தி பேச 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 நிறைய பேருக்கு இருதயத்துல கூட உணர்ந்து குணப்பட முடியாம இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு பாருங்க. இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு கர்த்தரே அதை செய்கிறார். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில ரொக்கம் என்னத்திற்கு? அதற்கு அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. மனம் இல்லாதவன் கையில ரொக்கத்தை கொடுத்துட்டு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வா, இதை வச்சு பிசினஸ் பண்ணு, இதை வச்சு பிசினஸ் பண்ணுன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? என்னடா பண்ண, நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த விட்டேன்னு என்ன பண்ண? அங்க ஒரு குளம் இருந்துச்சு, அதில் போட்டுட்டேன். குளத்துல போட்டுட்டியா? சரி, இன்னைக்கு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் தரேன், இதை கொண்டு போய் ஏதாவது பண்ணிட்டு வா. இதை என்ன பண்ண? அங்க பார்த்தேன், ஒரு மரத்துக்கு கீழே நல்ல நிழல் இருந்தது, படுத்து தூங்குனேன். இதை தூக்கிட்டு ஏன் தெருவா போவானே, அங்கேயே தோண்டி புதைச்சிட்டேன். அங்கேயே தோண்டி புதைச்சிட்டேன், தாளந்த புதைச்சிட்டேன். ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடன் கையில ரொக்கம்னா என்னது? கேஷ், இன்வெஸ்ட்மெண்ட், பவுச், அந்த என்ன சொல்றது, பவுச், அந்த இது பண முடிப்பு. மனமே இல்லையே. மனம் இல்லாதவங்க கையில கொடுத்த என்னத்துக்கு? அதுதான் அந்த வசனம். உங்களை ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, எச்சரிப்பை கொடுத்து, ஆமென், ஊழியத்தை கொடுத்து, ஆத்மாவை கொடுத்து. பிரைஸ் காட். எங்க ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போயிட்டு வர்றாரு, நானும் போறேன். கோட்டை எடுத்து மாட்டிட்டு போவான் சில வக்கீல். நானும் வக்கீல் மாதிரி நானும் போய் நான் வழக்காடிட்டு வரேன், வாதாடிட்டு வரேன். அங்க ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கர்த்தருடைய சபையே,
உன்னை நம்பி வீட்டு கூட்டத்தை உங்க பாஸ்டர் கொடுத்துப்பாரானால், உன்னை நம்பி கர்த்தர் ஏரியா மீட்டிங் கொடுத்துப்பாரானால், உன்னை நம்பி ஒரு ஆத்மாவை பொறுப்பெடுத்து நீங்க தான் கேர் பண்ணணும்னு கொடுப்பாரானால், கேர்ஃபுல். உண்மையும் உத்தமமாக இருந்து செய். உண்மையும் உத்தமமாக இருந்து செய். கர்த்தருக்கு பயந்து செய். கர்த்தருக்கு பயந்து செய். ஒரு ஏரியா மீட்டிங்கோ ஒரு 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 நிறைய கொடுக்குறாங்கல்ல, சபையில கொடுக்குறாங்கல்ல, உண்மையா இருங்க, ஒழுக்கமா இருங்க, ஞானமா இருங்க. காரியம் நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கர்த்தர் பார்ப்பார். நீ என்ன ஆவியில ஊழியம் செய்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். ஆமென். நீங்க என்ன ஆவியில ஊழியம் செய்றீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். தலை சிறந்தவங்களா இருப்பாங்க, ஞானம் இருக்காது. சவுத் கொரியாவில் அப்படிதான். பால் யாங்கிச்சோ சபையில் எவ்வளோ பெரிய சபை, அங்கே ஊழியம் செஞ்ச ஒரு ஸ்திரியை குறித்து அவங்களுக்கு ஒரு ஏரியாவை கொடுத்து இந்த ஏரியாவில் போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது ஒரு வனாந்தரமான இடம், ஒரு காட்டுப்புறமான இடம். அங்கே போனோம்னா 4 மணிக்கே கிளம்பி போனால் தான் இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வர முடியும். ஒரு நாள் பாஸ்டர் ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. எத்தனை பேரை? ஒரு 7 பேரை. 7 பேருக்கு ஒரு சிஸ்டர் ஹெட்டு, லீடிங் சிஸ்டர். அந்த சிஸ்டர்கிட்ட அவங்க கொடுத்து போய் கூட்டிகிட்டு போய் ஊழியம் பண்ணிட்டு வாங்க நினச்சிருக்காரு. இந்த அம்மா எல்லாம் போயிருக்கு. போன உடனே அங்கே பார்த்தா அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடுது. பயங்கரமாக வெள்ளம். அந்த நேரத்தில் அந்த ஃப்ளோட் டைம், ரெய்னி சீசன், அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல சிஸ்டர், நம்ம திரும்பி போயிடலாமே அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னது சரியா? அப்படி சொன்னது சரியா? யார்கிட்ட வரல பார்த்தீங்களா? அதுதான் கிரகிக்க முடியல. அப்படி சொன்னது சரியா? சரியில்லையா? சரி, இன்னொன்று நான் கேட்குறேன், அது சரியான்னு சொல்லுங்க. அந்த சிஸ்டரு என்ன சொல்லியிருக்காங்க? போயிடலாம், வெள்ளம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது, கிராஸ் பண்ணி போக முடியாது, இதை தாண்டி போகணும், ஆம்பளைங்கனாலும் பரவாயில்ல, நமக்கு யாருக்கும் நீச்சல் தெரியாது, போயிடலாம். இப்ப கேட்கிறேன், சரியா? சரியா? சீனியர் சிஸ்டர் என்னமா சொன்னாங்க? பேதுரு சமுத்திரத்தின் மேல நடந்தானா இல்லையா? அவன் மேல ஆறுகள் புரளுவதில்லை, அக்கினி நடக்கும் போது அக்கினி ஜுவாலை பற்றாது, அதெல்லாம் விடு. பேதுரு நடந்தானா இல்லையாமா? ஆமா சிஸ்டர். அப்ப வா. நடந்தா 7 பேரையும் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே போயிடுச்சு. வெயிட் ஃபார் ரேமா ஸ்போக்கன். உனக்குன்னு கர்த்தர் பேசணும், உனக்குன்னு கர்த்தர் பேசணும். பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, 10 அதிகாரம் படிங்க, 20 அதிகாரம் படிங்க. 20 அதிகாரம் படிச்சுட்டேன் பாஸ்டர். ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினாரா? ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினாரா? என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, பின்பு எப்பொழுது அதை தொடர்ந்து தேட நான் விழிப்பேன் என்பேன். ஒரு பக்கம் வேதத்தையும் வாசிப்பேன், இன்னொரு பக்கம் பிசாசுகிட்ட அடியையும் வாங்குவேன், மிதியையும் வாங்குவேன், குட்டையும் வாங்குவேன். ஊழியக்காரனும் கொட்டுவார், என்னை தயவாய் கொட்டும், அது என் தலைக்கு என்னே போல இருக்கும். இந்த தலையை காமித்துக் கொண்டே இருப்பேன். காமிச்சுக்கிட்டே இரு, மண்டெல்லாம் படைச்சு வீங்கிரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தை பேசுகிறார்? கர்த்தர் இதை எந்த ஞானத்துல உனக்கு என்ன ஞானம் கொடுத்திருக்கிறார்? ஆமென். ஜென்ம ஸ்பாவத்துல ஒரு நாள் இருக்காது, எமோஷனல்ல ஒரு நாள் இருக்காது. இது நடந்தது உண்மையிலேயே பால்யாங்கிச்சோ சர்ச்சில் நடந்துச்சு. ஆமென். 7 சகோதரர்கள் அடுத்து கொண்டு போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, நான் வேகமாக வருகிறேன். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4 அதிகாரம் 19 வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை ஆவலோட நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். தங்களை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்? காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. போதும். மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. என்னெல்லாம் பார்த்தோம் சொல்ல முடியுமா? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நேச்சுரல் மேன். நம்பர் 2 என்ன பார்த்தோம்? இன்சென்சிபிலிட்டி. இன்சென்சிபிலிட்டினா என்னது? உணர்வற்ற தன்மை. ஆமென். டெட்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கர்த்தர் பேசுறதும் தெரியாது, பேசுனதும் தெரியாது, பேசிக்கிட்டு இருக்கிறதும் தெரியாது. எஸ்ஐயா 28 படிச்சீங்கல்ல, 28 அதிகாரம் 27ஆம் வசனம், இவர்கள் கண்களினால் காணாமலும். என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள். ஆயத்தம் பண்ணினது அவங்க கண்கள் காணாது, காது கேட்காது, அவைகள் இருதயத்திலையும் தோன்றாது. அப்படி போயிடும். அது கர்த்தருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட காரியத்தில் போகக்கூடாது. நம்பர் 3 இல்ல, அப்போஸ்தலர் 28 27 படிச்சாச்சு. அடுத்ததாக சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 92ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். This is the dullness spiritual. மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது, dullness spiritual. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, dullness toward the word. dullness toward the word. எபிரேயர் 5:11. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். எபிரேயர் 5 அதான் கீழே. சரி, அதான் ரைட் படிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி கீழ் வசனம் படிங்க. நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும். இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். ஹீப்ரூ 5:11. dull of hearing. Since the dull of hearing, மந்தமா கேட்கிறது. dullness. இது ஒரு ஸ்பிரிட். டல்னஸா கேட்க வைக்கும். சபையில் உட்கார்ந்தா அதான் சொன்னேன்ல, இதுதான் அந்த காவல்காரர்கள் எப்படி இருக்கிறாங்களா, அந்த தூக்கத்தில் இருக்கிறவங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப். எஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்ல உள்ளவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க? டல்னஸா இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க. ஆவிக்குரிய தூக்கம் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப். ஆவிக்குரிய தூக்கம் எப்பவுமே இருக்கும். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்படி கடந்து போயிடுவாங்க. ஆமா, கேள்வியில மந்தம் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் தங்களது பின்மாற்ற வாழ்க்கையை வார்த்தை நின்று விலகுவதில் இருந்து தொடங்குவார்கள். எஸ், பின்மாற்ற வாழ்க்கையை எங்கிருந்து தொடங்குறாங்கன்னா, பிசாசு இவங்களுக்குள்ள இருந்து எங்கிருந்து தொடங்க வைக்கும்னா வார்த்தையிலேருந்து விலகிடுவாங்க. நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள இருந்து அப்படி ஒரு காரியம் வந்துடும், அதுல இருந்து கொஞ்சம் அப்படி விலகிடுவாங்க. உண்மை. ஆமென். அவங்களுக்கு கேட்கும் போதே தெரியும், இந்த வார்த்தையில ஜீவன் இல்லை, ஆனா இதுதான் எனக்கு வேணும். ஆமென். அவங்க ஆத்மா அப்படித்தான். இதை விட அங்க போனா பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க போனா எனக்கு பித்து தெளிஞ்சிரும். எப்படி? அங்க போனா எனக்கு பித்து தெளிஞ்சிரும், ஆனா தெளியக்கூடாது. நான் புத்தியில் எப்படி இருக்கணும்? அந்தகாரமாவே இருக்கணும், டார்க்கண்டாவே இருக்கணும். எனக்குன்னு ஒரு இது இருக்கு. நான் அங்கெல்லாம் போனா நான், புரியுதா உங்களுக்கு? ஆமென். எஸ். நான் பாருங்க, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு முறை என்னை சகோதரி பாவ நாட்களில் இருக்கும்போது, நான் சொல்றது 93 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன், 93. இங்கே சாம் ஜபத்துரை பிரதர் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி என்னையும் என் உறவின் முறையை ஒருத்தரையும் கூப்பிட்டுருந்தான். சொன்ன உடனே எமோஷனில் வந்தேன். எப்படி? எமோஷனில் வந்தேன். சார் அப்படியா? வரேன். அங்கே போய் இருந்த ஒன்று எனக்கு டல் ஹார்ட், டல்னஸ். ஆமென். பிகாஸ் எனக்குள்ள என்ன இருக்குது? டெஃப், செவுட்டு காது, செவுட்டு விரியன்,
செவிட்டு விரியன் எனக்குள்ள இருக்கு. செவிட்டு விரியன் என்னது? என்னதான் பாம்பாட்டிகள் விசித்திர வினோதமா ஊதினாலும் செவிட்டு விரியன் என்ன செய்யும் தெரியுமா? செவிட்டு விரியன் என்ன செய்யும் சொல்லுங்க? காத ஆடாது. செவிட்டு விரியன் மட்டும் ஆடாது. பாம்பாட்டி ஊதுனா ஆடும்ல, இது ஆடாது. ஏன்னு கேளுங்க அவன்கிட்ட. அதுக்கு காது கேட்கலங்க. அவ காது கேட்கிற மாதிரி கிட்ட போய் ஊதியா? அது செவிட்டு விரியன், பிறவிய செவிடு, என்னதான் ஊதுனாலும் கேட்காது. அப்ப அது எதுக்கு வச்சு அது வேடிக்கை காட்ட வச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது வேடிக்கை காட்ட வச்சு சூத்திரம். அதே மாதிரிதான் பிசாசு என்னையெல்லாம் ஒரு காலத்துல வேடிக்கை காட்ட வச்சிருந்தது. வேடிக்கை மனிதர்கள் இவரெல்லாம் வேடிக்கை. போதும் இருக்கட்டும். அப்ப பாருங்க, அங்க நான் அங்க போயிருக்கேன். அந்த அந்த பாட்டு உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் அந்த அந்த பிரதர் இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா சஃபாரி போட்டு மைக்க வச்சு அப்படி நல்லா, அவருக்கு ஒரு கால் பலவீனமா இருக்கும், ஆனாலும் ஸ்ப்ரிங்கிங், நல்லா ஸ்ப்ரிங்கிங் அப்ல அந்த அபிஷேகத்துல நிரம்பி பாடுறாரு. எனக்கு வேத்து கொட்டுது. குற்றப்பட வேண்டுமே. இது என்ன வம்பா போச்சு, என்னமோ இருட்டு ரூம்ல போட்டு என்ன அடைச்சு போட்ட மாதிரி. ஹல்லேலூயா. என் காதுகள்லாம் மந்தம், என் கண்கள்ல ஒண்ணு இல்லை, வெளிச்சம் இல்லை, அப்படி தலை சுத்துது. அப்படி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஆமென். அந்த சத்தம் மட்டும் நல்லா தெரியுது. ஆனா எனக்கு மூச்சு அப்படியே இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு போட்டு வாயை கையெல்லாம் மூக்க வாயெல்லாம் பொத்தல எப்படி இருக்கும், அப்படி எனக்கு இழுக்குதே. ஆனா இன்னைக்கு 18 வருஷமா அந்த பாட்டை அந்த பட்டணத்துல பாட கர்த்தர் வச்சிருக்காரு. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்களேன். 18-19 வருஷமா இதே பட்டணத்துல, எந்த பட்டணத்துல எனக்கு மூச்சு முட்டை வச்சதோ பிசாசு, அதே பட்டணத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி அது 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 இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு பாட்டுல வந்துருச்சு பாடுறோம்ல. வல்லமை உண்டு உண்டு இப்படிலாம் பாடுறோம்ல. ஆமென். அபிஷேகம் இறங்குத எப்படிமா? எப்படி எப்படி? கம் டு ஸ்பிரிச்சுவல். ஆமென். தேவன் கொடுக்கிறவைகளை பூசி தெருவுக்கு ஓடியே போயிட்டேன். இதுக்கு மேல என்னை கூப்பிடவே கூப்பிடாத அப்படின்ட்டு. ஆனா நான் மாற்றப்பட்ட பிறகு அந்த பரிசுத்தவானை தான் முதல்ல போய் சந்தித்தேன். ஆமென். அவர் தான் எனக்கு தலையில கரம் வச்சு ஜெபிச்சார், ப்ராஃபஸி சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். தன்னால என்ன அறியாமல உள்ள ஓடிச்சு. என்ன அறியாமலேயே நம்பர் 50 ரயில்வே ஸ்டேஷன், அந்த கோடம்பாக்கம் அங்கே ஓடிச்சு. உண்மைங்க, உண்மை. வெனஸ்டே மீட்டிங் நடத்துவார். அதுக்கு போய் முன் வரிசையில் போய் உட்கார்ந்து கேட்பேன். ஆமென். என்னையே பார்த்து கொண்டே பிரசங்கம் பண்ணுவார். யாருன்னே தெரியாது அவருக்கு. பாண்டிச்சேரியில் ஓடினதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆமென். இது உண்மை, உண்மை. அல்லேலூயா. ஆமென். கண்கள் திறக்கப்படணும். ஆமென். கேட்கறதுல ஆவலா இருக்கணும். அன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு வந்த ஊழியக்காரர் கேட்டார், எத்தனை பேர் நோட்டு கொண்டு வந்திருக்கீங்க? எங்க சர்ச்சில் எல்லாரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க மானம் போயிருமோன்னு. முதல்ல நோட்டு கேட்கல, எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? பைபிளை தூக்கி காட்டுங்க. சின்ன பிள்ளைலாம் தூக்கி ஹல்லேலூயா சோத்ரம் சோத்ரம், வயிற்றுல பால வார்த்தீர்களே விசுவாசிகளே நன்றி சோத்ரம். ஆமே ஆமே. அப்படியே பார்த்தார். அடுத்தது உங்களை விடுவேனா? எத்தனை பேர் நோட்டு கொண்டு வந்திருக்கீங்க? நோட்டை காட்டுங்க. நோட்டுக்கு அது ஒரு பக்கம் கையை தூக்குது. அடுத்து காட்டு, எத்தனை பேர் பெண்ணு கொண்டு வந்திருக்கீங்க? பெண்ணை காட்டுங்க. ஆமே. அல்லேலூயா. ஆமே. பிரைஸ் காட். பெண் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? அவங்க எல்லாம் அப்படி தூக்கி காட்டும் போது, பெண்ணையும் நோட்டையும் காட்டும் போது, என் கையில பைபிள் தான் இருக்கு, குல்பீட்டுக்கு கீழே பேக் இருக்கு. இவர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. நான் அங்க போனா இவர் காலுக்குள்ள கூடி போய் இந்த பேக் எடுக்கணும். பேக்ல என்ன இருக்கு? நோட்டு இருக்கு, பெண் இருக்கு. ஆமே. எப்படா கொஞ்சம் அசர்வான்னு பார்த்தேன், அப்ப டக்குன்னு பேக்கை உருவிட்டேன். பேக்கை உருவி நோட்டை எடுத்து பெண்ணையும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டேன். ஆமே. இந்த வசனம் கர்த்தர் பேசுற வசனம், ஊழியக்காரனே உனக்கும் பொருந்தும். நீ உன் விசுவாசிய கவனிக்கிற, எவன் பெண்ணு கொண்டு தான், எவன் நீ உன் நோட்டு உன் பெண்ணைங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. Hallelujah. Don't be proud. Amen. Be humble. இயேசு போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்களை வினவினார். அவர்கள் பேசுறதை கேட்டார்.
எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தானே வார்த்தை. நோ, be humble, be humble. வேதம் சொல்லுகிறது. ஆமென். எஸ், என்ன பார்த்தோம்? டல்னஸ். எஸ், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம். 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி, கேட்டவைகளை விட்டு விலகாத, ஒன்னையே சுத்தி சுத்தி வரணும் அந்த வார்த்தை. நான் சொன்ன பத்தியா, இந்த பாட்டை நான் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? குற்றப்பட இங்கதான் கேட்கிறேன். அது என்னை விட்டு விலகல, என் கண்களை விட்டு பிரியல, என் இருதயத்திலே சுத்தி சுத்தி வருது. ஆனா பாட பயமா இருக்கு, பாட முடியல, பாட தெரியல, பாட தெரியல. I'm a deaf, I'm a dumb, I'm a stammering. Hallelujah. The day will come, my son. ஒரு நாள் வரும். எஸ்ஏ எப்படி அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். கர்த்தர்ட்ட சொல்லு, cry before God. கர்த்தர் பார்த்தார், தூதன்ட்ட சொன்னார், ஒரு அக்கினி குரடை கொண்டு போய் தொட்டு அவன் நாவை வை, அவன் பலிபீடத்திலிருந்து ஒரு தடலை கொண்டு போய் அவன் நாவை தொடு, தொட்ட மாத்திரத்தில் நீ பரிசுத்தமானாய். அந்த நாள் முதல் கொண்டு யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். சேம் ugly tongue எஸ்ஐயா, ugly tongue எஸ்ஐயா. 2 வசனத்துக்கு முன்னாடி அக்லி, 2 வசனத்துக்கு பின்பாடு perfect prophet. உங்களுக்கு எனக்கு எத்தனை நிச்சயம் சொல்லுங்கம்மா? 95 கர்த்தரை நாவை தொட்டார். இந்த ஸ்டம்பரிங் போனது கர்த்தரை நாவை தொட்ட மாத்திரத்தில் அக்கினி குரடு நாவை தொட்டது, அக்கினி தடலை நாவை தொட்டது. அது தொட்ட மாத்திரத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தினது. ஆமென். பரிசுத்தத்துக்காக நான் கதற ஆரம்பித்தேன், பரிசுத்த நடத்தைக்காக நான் கதற ஆரம்பித்தேன், கதறி கதறி அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் உங்களை பார்க்க முடியாது. எனக்கு பைபிளே தெரியாது, பைபிளே என்ன தெரியாது. ஆனால் முதல்ல உனக்கு கற்றுக் கொடுத்தது ஆவியானவர், பரிசுத்தம், பரிசுத்தமாக இரு. Be holy because of I am holy. ஆமென். இதுவரையிலும் நீ அக்னியாக இருந்தாய், இதுவரையிலும் நீ ஒன்றுக்கு உதவாதனாக இருந்தாய். This is my time. உன் காரியத்தில் இப்ப என் டைம், என்னுடைய ரவுண்ட் வருகிறது. என் கரத்தில் அடங்கிரு, நான் சொல்றத கேளு. கர்த்தர் கற்றுக் கொடுத்தான், பொறுமையோட கற்றுக்கொண்டு. எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததே பாஸ்டர் ஸ்டீபன் தங்கராஜுங்கிற ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். ஸ்டண்ட் மாஸ்டருக்கு என்ன தெரியும்? ஸ்டண்ட் பண்ண தான் தெரியும். அப்படிதான் நம்ம நினைப்போம். அவரு பைபிள் காலேஜுக்கும் போல எங்கேயும் போல, நானும் பைபிள் காலேஜுக்கும் போல எங்கேயும் போல. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் பேசுறதை கேட்கவே சந்தோஷமா இருக்கும். ஆமென். பைபிள்னால என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. அவர் பெரிய ஸ்காலர் மாதிரிலாம் பேச மாட்டார். ஆமென். போல்ட்னஸ், எஸ், போல்ட்னஸ். ஆமென். அந்த கம்பீர சத்தம் நீ ஜனங்களை அறியணும். அந்த கம்பீர சத்தம் உனக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எஸ் என்ன சொன்ன? ஐயோ அதமானே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. Be alert, be alert. ஆமென். Praise God. வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்படும்
கொடுக்கப்பட்டதும் ஆ. அடையாளங்களினாலும் ஆ. அற்புதங்களினாலும் ஆ. பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஆ. தம்முடைய சித்தத்தின்படி ஆ. பகிர்ந்து கொடுத்த ஆ. பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் ஆ. தேவன் தாமே ஆ. சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ஆ. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் ஆ. தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Amen. By drifting from the word. Amen. வார்த்தை நின்று விலகுவதை குறித்து ஜாக்கிரதையாக இரு. வார்த்தை நின்று விலகுவதை குறித்து ஜாக்கிரதையாக இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரை கூப்பிடாத, இவர் கூப்பிட்டா இப்படித்தான் பேசுவாரு. இவருக்கு வேற எதுவும் தெரியாது, இதைத்தான் பேசிட்டே இருப்பாரு. ஆசீர்வாதத்தெல்லாம் பேச மாட்டாரு. ஆசீர்வாதம் எல்லாம் பேச மாட்டாரு. இவர் இதை தான் பேசுவாரு. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இரு தேவ பிள்ளையே. ஆமென். And then doubting the word. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வசனத்தை டவுட் படாத. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆயில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்ததும் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுது வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க. ஃபைனலி ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் சொல்ல முடியுமா? நேச்சுரல், ஜஸ்ட் நேச்சுரல் மேன். அடுத்தது என்ன சொன்ன? இன்சென்சிபிலிட்டி மேன், அதாவது டெட்னஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆமென். மூன்றாவதாக டல்னஸ், ஸ்பிரிச்சுவல் டல்னஸ். நான்காவதாக ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். காது கேட்காத மாதிரி இருக்கிறது. எவ்வளோ சொன்னாலும் காது கேட்காத மாதிரியே இருக்கிறது. ஆமென். நான் கூட நினைப்பேன், இந்த சிஸ்டருக்கு இந்த பிரதருக்கு இவ்வளோ சொல்கிறோமே, ஒரு சில பேருக்கு இந்த காரியத்தை இனிமேல் செய்யாதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு கன்னிங் இருக்கு, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். புரியுதா? 2 பேரு 2 பிரச்சனையோட கூட வர்றாங்க. யார்கிட்ட வராங்க? சாலமோன்ட்ட வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? சாலமோனுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்கே அப்படிதான், டெஸ்ட் ப்ரூஃபே அப்படிதான். 2 ஸ்திரீ வர்றா, வந்து ஒரு குழந்தை கொண்டுட்டு, ஐயா இது ஏன் குழந்தைன்றா. இன்னொருத்த சொல்றா இது ஏன் குழந்தைன்றா. சாலமோன் பார்க்குறாரு, யாருக்கு என்ன கொடுக்கலாம்? இது எதுக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சாலமோனுடைய ஞானத்தை சோதிக்கிறது. எப்படி இயேசு கரையேறினோடனே ஞானஸ்நானம் பெற்ற உடனே இயேசுவை சோதிக்கிறதுக்கு பிசாசு வந்துச்சோ, அதே மாதிரி ஊழியத்தில் இப்போ முதல் அடி எடுத்து வைக்கிறார் சாலமோன். சாலமோனுடைய ஞானத்தை சோதிக்கிறதுக்காக வரும். உங்களையும் சோதிக்கிறதுக்கு இப்படி வரும். ஆமென். குழந்தை என்ன சொல்றா? குழந்தைய கொண்டு இது ஏன் குழந்தைன்றா. அவன் ஏன் குழந்தைன்றார். ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. என்னமா பண்ணலாம்? ஐயா எனக்கு தான் எப்படியாவது வேணும். நீ என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ தெரியாது, எப்படியாவது வேணும். சரி, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாப்பா, ஒரு ஸ்வாடை கொண்டு வா. ஒரு ஸ்வாடை கொண்டு வந்து, ஏமா பாதியா வெட்டி தந்துடுறேன், சரியா? நீ பாதி எடுத்துட்டு போ, நீ பாதி எடுத்துட்டு போ. ஓகேயா? ஓகே. யாரு? டூப்ளிகேட். ஓகே. அப்படி ஒரிஜினல் என்ன சொல்லுது? ஐயா வேண்டாம், அது அவகிட்டே இருந்துட்டு போகுது, அவளே வளர்த்துக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், அவகிட்டே இருக்கட்டும். ஆமென். இப்படி சில வழக்குகள் வரும். சமீபத்தில் எங்க சபையிலே ஒன்று வந்தது. 2 பேருக்கு 2 பிரச்சனை.
ரெண்டு பேருக்கு ரெண்டு பிரச்சனை. ரெண்டுமே தேவ சித்தம் இல்லாம செஞ்ச காரியங்கள். ஒன்னு பூரணமா தேவ சித்தம் இல்லாம செஞ்சது, ஒன்னு அறியாம செஞ்சது. ஆக மொத்தத்தில் ரெண்டுமே சரி. அறியாம செய்தவன் சில அடி அடிக்கப்படுவான், அறிந்து செய்தவன் அப்ப அறியாம செஞ்சவன் இப்படி செஞ்சிருக்கீங்களே, இப்படி கரெக்டா என்ன பண்றது பாஸ்டர், என் சூழ்நிலை என் சந்தர்ப்பம் புரிஞ்சுக்கங்க பாஸ்டர். சரி ஓகே, இதான் நடக்கட்டும், நல்லது நடந்தா சரி, எப்படியாவது போங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன் அனுப்பிச்சு விட்டாச்சு, போங்க. வந்ததே புகையுதே, அணுகுண்டு புகஞ்ச மாதிரி குர்ரு குருன்னு புகஞ்சு வந்து ஒன்று உருன்னு கோச்சிட்டு போயிடுச்சு சபையை விட்டு. இன்னொன்று என்ன பண்ணுது இருக்குது, அது என்ன பண்ணுது, அடிக்கடி அங்கே போய் வீட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு எங்கே ஆச்சு, எனக்கு தர வேண்டியது எங்கே, எனக்கு நீ காசு கொடுக்கணுமே எங்க அப்படின்னு கேட்குது. இது என்ன பண்ணுது, உடனே பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு, எப்படி பாஸ்டர்கிட்ட கேட்டால் கொடுத்தீங்க, பாஸ்டர்கிட்ட கேட்டால் பண்ணீங்க, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணல, ஒன்றும் செய்யல, எல்லாம் இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சாச்சு. நான் சொன்னேன் சண்டை வேண்டாம், உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிச்சு, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள், சில சந்தர்ப்பங்கள் அப்படி தான் இருக்கும், ஞானமாக நீங்கள் நடக்கணும், அப்போ தான் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும். ஆமாம், சில சந்தர்ப்பம் அப்படிதான் இருக்கு, கவலைப்படாதீங்க, டேக் இட் ஈஸி, சமாதானமா போங்க, பரவாயில்ல போங்க அப்படின்னு ஜெபம் பண்ணல, விட்டுட்டேன் போங்கன்னு. இந்த காரியங்கள் எல்லாம் போய் முத்தி கித்தி ஒன்று இப்படி போயிட்டு அதுக்கு நியாயமாக அதுக்கு காசை வாங்கிட்டு வீடை கொடுத்துட்டு காசை வாங்கிடுச்சு, வீடு ஒன்று கொடுத்து வாங்கிட்டு காசை வாங்கிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வந்து எனக்கு இந்த வீடு வேண்டாம், எனக்கு காசை கொடுத்துரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வீட்டை கொடுத்து காசை வாங்கி எல்லா கடன்காரங்களும் கடிச்சு, கர்த்தர் என் கடத்தையெல்லாம் நீக்கினார் சாட்சி சொல்லிடுச்சு. சோத்திரம். கடனெல்லாம் எனக்கு பண்ணி எனக்கு வந்த வீட்டையே நான் வித்துட்டேன், வித்து நான் இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். சாட்சி கேட்குறவங்களுக்கு அருமையா இருக்கும். பார்த்தீங்களா, சொந்த வீட்டையே வித்துட்டு கடனை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கு, நல்லது, வெரி குட் அப்படின்னு. அது கொஞ்ச நாள் தான் நீடிச்சது. அது என்ன பண்ணுச்சு, வெளியில போனது, ஆமே எனக்கு பணத்தை கொடுத்துரு, நீ வீட்டை இருந்தா புடி, எனக்கு காசை கொடுத்துரு. இப்ப இது என்ன பண்ணுது தெரியுமா, என்கிட்ட வருது. ஏன்னா பாஸ்டர் எதையாவது செய்வாரு, எப்படி என்ன செய்வாரு, சம்பந்தப்பட்ட கிட்ட பேசுவாரு. அதுவும் எப்படி, அவரு எங்க நான் வெளியில போகணும்னு சொல்லும் போது என்னை ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே பேசல, அவரும் பேசாம இருந்துட்டார். இந்த விஷயத்துல இப்படி வரும், சாலமோனுக்கு நன்றி நியாயம் தீர்த்த மாதிரி ரெண்டு வரும், அப்படி வந்து நினைக்கும். ஆமே, நீங்க பட்டயத்தை எடுக்கணும். ஆமா, பாதி பாதியா போட்டுருவோமா, கூறு போட்டுருவோமான்னு கேட்டாக்கா துண்டக்கானும் துணியாக்கானும் ஓடிடும். சோத்திரம். ஆமே, ஹல்லேலூயா. நான் சொல்றது பட்டயம்னா வார்த்தை. ஆமே, அதுக்கு தான் சொல்றேன். ஏன் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, உங்களை தேடி பிரச்சனை வரும், உங்களை தேடி இப்படி எல்லாம் வரும். ஆமே, காது கேளாதவனை போல இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யுங்க, காது கேளாதவனை போல இருங்க. ஆமே, ஆனா அதுக்காக உண்மையான காரியத்துக்கு நீங்க என்ன செய்யணும், அதுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக, ஆண்டவரே இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. ஆமென். அதை படிங்க மீண்டும். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் அப்ப சொல்றதை கேட்கணும், சொல்றதை கேட்கணும். இந்த காரியத்தில் இப்படி வரும், வெயிட் பண்ணுங்க, ஜெபிங்க, இந்த காரியத்தில் இப்படி இருங்க, சொல்றதை கேட்கணும். கண்களினால் காண்றதும் கிடையாது, காதுகளினால் கேட்கறதும் கிடையாது, இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி. சில பேர் ஆண்டவர் கொழுக்க வச்சுதான் அடிப்பார். சபையில இருந்து நல்லா கொழுப்பாங்க, அவங்க நினைச்சுப்பாங்க இது வந்து நல்ல ஆவிக்குரிய கொழுமைன்னு. இல்ல, மாம்ச கொழுமை, ஸ்பிரிச்சுவல் ஃபேட் கிடையாது. மாம்சத்துல நல்லா கொழுக்க வச்சு ஆண்டவர் என்ன செய்வாரு, கொழுக்க வச்சவங்களுக்கு என்ன செய்யறோம், எல்லாமே டெஃப் ஆயிடும், டம் ஆயிடும், ஒண்ணுமே கேட்காது, உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது. ஆமென். எஸ், ஒன்னும் செய்ய முடியாது, 2 எட்டு எடுத்து நடக்க முடியாது, கொழுப்பு. அப்படித்தானே? ஆமென். எல்லாம் கொழுப்பு, காது கொழுப்பு, கண்ணு கொழுப்பு, வாய் கொழுப்பு, எல்லாம் கொழுப்பு. கேட்கும் போது காதை கேட்கறது இல்ல, கேட்கும் போது ஊழியக்காரங்க சொல்ற போது கேட்கறது இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரங்க ஒன்று பிரசங்கம் பண்ணிட்ட உடனே அதுக்கு உடனே யூடியூப்ல போய் போட்டு பார்க்கறது,
சபையில ஒரு காரியங்கள் ஆஸ்வாதமா ஒரு காரியம் கொண்டு வந்தா அந்த பொருளை வச்சு யூடியூப்ல போட்டு பார்க்கிறது. இது இவ்வளவுதானே வரும் பாஸ்டர், இது எவ்வளவு வாங்குனீங்க? எப்படி? எங்க தலையெழுத்து, எங்க காலங்கள், காலத்தின் கொடுமைகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சு இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கோம். ஆமென். இது எவ்வளவு வாங்குனீங்க? ஏமாத்திட்டீங்க பாஸ்டர், ஏமாத்திட்டீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? சம்மட்டியால் அடிச்ச மாதிரி இருக்கும். காரை போட்டு இங்க இருந்து போய் கார் பார்க்கிங்க விட்டு அங்க போய் வாங்கினா அவன் சொல்லிடுவான், ஐயா இப்ப இந்த இந்த பொருள் இருக்குதுன்னா இது வந்து எங்க கிட்ட 4 விதமா இருக்கு. ஒரிஜினல் இருக்கு 2000 ரூபா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு 500 ரூபா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு 300 ரூபா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு 100 ரூபா. இவங்க நெட்ல போட்டு பார்க்கறது 100 ரூபா, நாம வாங்கினது 500 ரூபா. ஆனா இவங்க ப்ரொபகண்டா பண்றது எப்படி? எப்படி? பாஸ்டர் ஏமாந்துட்டார், பாஸ்டர் ஏமாந்துட்டார், பாஸ்டர் ஏமாந்துட்டார். அப்படியே ஏமாந்தாதான் என்ன? 100 ரூபா பொருள் தான் உனக்கு கிடைக்கும்னா கிடைச்சி சந்தோஷமா வாங்கிட்டு போ. என்ன 100 ரூபா பொருள் தான் உனக்கு கிடைக்கும்னு சித்தமா இருந்தா வாங்கிட்டு போ. இதுதான் கேட்கறது இல்லை. ஒரு கொழுப்பு ஃபேட். இது என்ன சொல்றதுன்னா, இது வந்து இது என்ன கொழுப்புனா, நான் சொல்றது வேற மாதிரி இதெல்லாம் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு பெருமை. என்னைக்குமே நான் சொல்றேன் பாருங்க, ரெஃபரன்ஸ் பார்க்கறது யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் பார்க்காத, பார்க்காத. அங்கதான் உனக்கு எல்லா கேட்டுக்கு உண்டான காரியம்லாம் அங்கதான் இருக்கும். பார்க்காத. அதுல போய் பார்க்கறது, இதுல போய் பார்க்கறது, உனக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்திலிருந்தே நீ விலகி போயிருவ, விலகி போயிருவ. ஆமென். எஸ். எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி, அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, விருத்த சேதனம் இல்லை. யார் மூலமா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். செவியில விருத்த சேதனமே இருக்காது. விருத்த சேதனம் பண்ணப்படாது, கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்க கேட்கும், இங்க கேட்கும், இங்க கேட்கும், இங்க கேட்கும், அந்த சபையில கேட்கும், இந்த சபையில கேட்கும், இந்த சபையில கேட்கும், அந்த ஊழியக்காரோட கேட்கும், இந்த ஊழியக்காரோட கேட்கும். கேட்டு எதையாவது ஒண்ணு செய்யணும்னா செய்யாது. ஏன்னா அது என்னது? அது ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். செவி விருத்த சேதனம் அடையல, இருதயம் விருத்த சேதனம் அடையாத இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்காதே. ஆமென். கடைசியாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அதான் இந்த காலம். கட்டுக்கதை, கட்டுக்கதை. ஆமென். கட்டுக்கதையா பேசி, கட்டுக்கதையா சொல்லி, அந்த கதை இந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் செவி கொடுத்து சாய்ந்து போகிற காலம் வரும். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் சொல்ல முடியுமா? 4 காரியங்களே பார்த்திருக்கிறோம். என்னதெல்லாம்? என்னதெல்லாம்? நேச்சுரல் மேன், இன்சென்சிபிலிட்டி மேன், ஸ்பிரிச்சுவல் டெஃப் மேன். அடுத்தது என்னது? டல்னஸ், ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் மேன், ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ், ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்கு, அதை மட்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். சரியா? இன்னொன்று இருக்கு, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. ஆமென். இப்படி இருக்கணும். நம்ம இப்படி 4 படி இருக்கக்கூடாது, இந்த 5வது படி இருக்கணும். அது என்னது? படிங்க. நீதிமொழிகள் 8:34. 8:34. என் வாசற்படியில், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். ஆமென். ஆமென். மறக்கவே மறக்காதீங்க. கதவு அருகே இருங்க.
ராஜா எப்போ கதவை தட்டுவார் பார்த்துட்டே இருங்க. ஆமென். உன் இருதய கதவை எப்பவுமே ஆண்டவருக்கு திறந்து வைங்க. இருதயத்தை தான் கர்த்தர் முதல்ல தட்டுவார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நான் வாசிங்க. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத வேகமா சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வாசிங்க. யாத்ராகமம் 16:4 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கிட்ட வச்சுக்கோங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். சோ கேதரிங் மன்னா ஏர்லி மார்னிங் வாசல் படியில நித்தமும் காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு சரியா கலெக்ட் பண்ணு. இன்னைக்கு என்ன வார்த்தையில பேசினாரு, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு, அதை சரியா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன சொன்ன? கேதரிங் மன்னா எழுதி வச்சுக்கோங்க. நம்பர் 2 நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நெகேமியா 8:18. சபையா இருந்தா இந்நேரம் டக்கு 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 டக்குன்னு எடுத்துருவோம். மைக்கில படிக்கணும். முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசாரிப்பு நாளாயிருக்கும். ஆமென். முதலாம் நாள் துவங்கி எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் வரைக்கும் என்னது? கர்த்தருடைய வேதம் வாசிக்கப்பட்டது. அப்போ நம்பர் 1 என்னது? கேதரிங் மன்னா, வார்த்தையை கலெக்ட் பண்றது. நம்பர் 2 ரீடிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தையை வாசித்து அறிந்து கொள்வது. அடுத்தது சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 61:8. சங்கீதம் 61:8. தினம் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். பொருத்தனைகளை செலுத்தி தேவ நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். பெர்ஃபார்மிங் ஆஃப் ஓஸ், பொருத்தனைகளை செலுத்தி. இன்னைக்கு சொன்னாங்கல்ல சிஸ்டர், பொருத்தனை செஞ்சேன் கணவருக்காக. அந்த பொருத்தனையை கேட்டு கர்த்தர் கணவருக்கு எவ்வளோ நாட்களுக்கு கிடைக்காத கவர்மெண்ட் ஜாப்பை கர்த்தர் கொடுத்தார். எஸ். அடுத்தது யார் பொருத்தனை செய்யணும்? ஐயா பொருத்தனை செய்யணும். அவர் பொருத்தனை செஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கர்த்தர் இதிலும் மேலானவைகளை அவங்களோட பிள்ளைகளுக்கு செய்வார். கரங்கள் வைத்து கர்த்தர்கள் சொல்ல. ஆமென். எஸ். அடுத்தது 4வதாக சங்கீதம் 88:9. சங்கீதம் 88:9. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். பிரேயர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க தான் இதை செஞ்சீங்கப்பா, இதனாலதான் எனக்கு இந்த காரியம் வந்தது. சமம். நல்ல உரிமையா பேசுங்க, உரிமையா பேசுங்க. ஆண்டவர்கிட்ட உரிமையா சொல்லி கேளுங்க. நீதிமொழிகள் 8:34. மீண்டும் நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வாட்ச்ஃபுல்னஸ், விழித்திருந்து என்ன செய்ய? காத்திருந்து நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடு. விழித்திருந்து காத்திருந்து செவி கொடு. காத்திருந்து விழித்திருந்து செவி கொடு. ஆமென். காத்திரு. வேலை வர்ற வரைக்கும் காலையில நைட்டு தூங்கும் போது எப்போ சமூகத்தில் வந்து நிற்பேன், எப்போ சமூகத்தில் ஆராதிப்பேன், எப்போ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். காத்திருந்து பாரு, கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாரு. ஆமென். அடுத்ததாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு நீ போக 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 நீ உன்னையே நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. கிராஸ் பியரிங், அமேன். தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவேன். இது உனக்கு இன்பமா இருக்கும். இந்த சிலுவையை சுமக்கிறது இன்பமா இருக்கும். அல்லேலூயா. பேர்டனை சுமக்கிறது இன்பமா இருக்கும். கர்த்தரே அதை வைத்தார். ஆமென். இந்த காரியத்தில் போனால் சக்ஸஸ் ஆயிரும், இங்கே போனால் அது ஆயிரும், இங்கே போனால் ஆயிரும். அவன் ஒன்றும் ஆகாது. நீ சிலுவை சுமக்கிற ஆளாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. மெதுவாக தான் மூவ் பண்ணணும், மெதுவாக தான் காரியம் மூவ் ஆகும். வெயிட், பொறுமையா இரு, பொறுமையா இரு, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு. அமேன். ஃபைனலி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். கர்த்தரை உயர்த்துங்க, எக்ஸால்டேஷன் உயர்த்துங்க. அப்போ இவ்வளவு காரியங்கள் ஹியரிங்ல இருக்கிறது. கேட்டதும்படி இந்த காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அல்லேலூயா. 7 வசனங்களை 7 காரியத்தை பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உறக்கத்திற்கு விரோதமான எச்சரிப்பு. கர்த்தர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எங்களுக்கோ தேவன் அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆவியானவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். எல்லாரும் கேட்ட சத்தியத்தின்படி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. எல்லாம் ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்க ஆவியில தான் அதை முடிச்சு போகணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல அருமையா இருக்கும். அருமையா கர்த்தர் பேசினது அப்படியே உங்க உள்ளத்துல எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். ஆமென். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவன். ஆமென். எல்லா காவலோடு அதை காத்துக்கொள், எல்லா காவலோடு. ஆண்டவரே, பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லா காவலோடு நாங்கள் காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தியரிக்கப்பட்ட கிணறாக எங்களை இங்கிருந்து போகும்பொழுது நாங்கள் ஒரு முத்தியரிக்கப்பட்ட கிணறாக, சீல்டு வெல்லாக, சீல் வெல்லாக, சீல் வெல்லாக. ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு நீங்க சமாரியா ஸ்திரிட்ட கேட்ட மாதிரி எங்க கிட்ட கேட்கணும்ப்பா. எப்படி அந்த கிணற முத்திர போட்டீங்களோ, முத்திர போட்டு அங்க உட்கார்ந்து இருந்தீங்களே, நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களே, திருவசனத்தை கொண்டு அதை முத்திர போட்டீங்களேப்பா, தாகத்துக்கு தானே கேட்டீங்களே, எங்க கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். ஐ அம் சோ thirst and hunger, so thirst and hunger. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தாகத்தோடு கூட இருக்கிறேன், நான் தாகத்தோடு கூட இருக்கிறேன், தாகத்தோடு கூட இருக்கிறேன். Give me to drink, give me to drink. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரிடத்துல கேட்டார்? சமாரியா ஸ்திரியிடத்துல கேட்டார். இந்த வார்த்தை அவளுக்குள்ள வரும் பொழுது packed one. இந்த வார்த்தை அவளுக்குள்ள வரும் பொழுது made one. ஆமென். எப்படி பேதுருக்கு மேடு ஒன்னாக வந்ததோ, அந்த வார்த்தை அவனுக்குள்ள உருவாக்குகிற வார்த்தையாக, யெகோவா ஷிட்கேனோ, உருவாக்குகிற வார்த்தையாக உருவாக்கி அவனுக்குள்ளாக அவைகளை ஜீவனை, ஆமென், விதையுடைய கனிகள் உள்ள வார்த்தையாக எப்படி பேதுருக்கு வந்ததோ, எப்படி அந்த ஸ்போக்கன், எப்படி கர்த்தர் பேசினாரோ, அதே போலதான் ஆமென் சமாரியா ஸ்திரீக்குள்ள கர்த்தர் பேசும்பொழுது, ஓ த லிவிங் ஃபவுண்டன், the living fountain, the living fountain. ஆவியானவர் அவளுக்குள்ள வைத்தார். எப்படி பிலிப்பு அந்த சேரியட்ல போய் வாசிக்கிற அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு கேட்டானே. ஓ அல்லேலூயா. அவனை என்னமோ இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும், அவன் என்னமோ குறை கண்டுபிடிக்க, நோ 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 நோ, வித் குவைட் ஸ்பிரிட் அவன் அந்த இடத்தை விட்டு நகராம, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி அது தெரியும்?
ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. கேளுங்க, எனக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுங்க, இந்த இரவில் கற்றுக் கொடுங்க. இன்றைக்கு நான் தூங்கும் பொழுது இந்த வார்த்தைகள் என்னோடு கூட சம்பாஷிக்கட்டும். என்னோடு கூட இந்த வார்த்தைகளில் பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. சமாரியா ஸ்திரீ சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி இங்கே மொண்டு கொள்ள வரக்கூடாது. அந்த ஜீவ தண்ணீரை, அந்த நித்திய காலமாக ஊறுகிற அந்த ஜீவ நீரூற்று எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் நடக்கும்போது அது என்னோடு கூட பேசணும், நான் படுக்கும்போது அது என்னோடு கூட பேசணும், என்னோடு கூட சம்பாஷிக்கணும், என்னோடு கூட நீங்க சம்பாஷிக்கணும் ஆண்டவரே. என்னோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பேசணும் ஆண்டவரே. நான் வேலை செய்யும் போது நீங்க பேசணும் ஆண்டவரே. நான் ஊழியம் செய்யும் போது நீங்க பேசணும் ஆண்டவரே. நான் அந்த காரியமாய் போய் நிற்கும் போது நீங்க பேசணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மனைவி கணவரோடு உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பேசணும் ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. இருதயத்தை திறந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஐயா, இருதயத்தை திறந்து நிற்கிறோம் ஐயா. பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. Speak the word, Lord. Speak, 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 speak. Amen, 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 amen. Thank you, thank you, thank you, thank you. எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பேச தொடங்குவீங்களா? Shall we talk? Shall we talk? Shall we talk? La ma 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 sheke leke ro la ka da na ma shada ra ba ka ra. பேசு பேசு பேசு. That's the flow, 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 flow. Continually, 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 continually. விசுவாசிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆழத்திலிருந்து, ஆழத்திலிருந்து deep calleth deep. Amen. ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது, கூப்பிடுகிறது, கூப்பிடுகிறது. கூப்பிடு, 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 கூப்பிடு. ஷபோ போ 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 ரபோ போ போ ஷேகலே ரகலே ரபோ ஷபோ நதினா. Amen. பேசு 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 பேசு. Speak, 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 speak. அமை குறைக்க மாட்டாதவைகளை போல இருக்காது. பேசு பேசு பேசு. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை கேட்டல்ல, பேசு பேசு பேசு. ஹalleluya. ஒரு பாவியான ஸ்திரீ பேசினாமா, 5 கணவனோடு ஜீவித்தவ, 6வது கணவனோடு கூட இருந்தவ பேசினா. பேசும்போதே கர்த்தர் பாருங்க, ஆமென், தூக்கி எறிந்துட்டு பேசினா. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டா, தூக்கி வீசிட்டா. ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தரணும் ஆண்டவரே. the living fountain. hallelujah, hallelujah, hallelujah. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும், வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நிறைத்து ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. Hallelujah. Fill us with your power. Live inside of me. Lashyandara. Ladida bo shavala di andera ba kalaba. Fire of God. Amen. Fill us with your power. Oh, fill us with your power. Live inside of me. Hallelujah. Fill us with your power. Live inside of me. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளு உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஓ ஓ ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே Receive strong, receive strong, receive strong, receive strong, receive strong. தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலும் உங்க வல்லமை தங்கி ஆண்டவரே 30 60 100 பயன்படுத்த ஜெபிக்கிறேன். இந்த இடத்தை திறந்து கொடுத்த சகோதரி குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தாயாரையும் குடும்பங்களையும் விசேஷமாய் நினைத்தருளும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் பரிசுத்தப்படுத்தி செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. அவரே உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார். பிள்ளைகளுக்கு காரியங்கள் வாய்க்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்தின அநோனிக்க ஸ்நேகமும் வந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சில பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக